இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 16ஆம் தேதி 12வது மாதம் 2025 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. சங்கீத புஸ்தகம் 59வது அதிகாரம் 14வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் தேவனுமாய் இருக்கிறார் என்று அந்த வார்த்தையின் நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், அன்பு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பாருங்கள், நமக்கு இந்த நாட்களிலே தேவன் ஒருவர் தான் இந்த நாட்களிலே நமக்கு பலனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அதனாலே நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், ஏனென்றால் எனக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை எழுதுகிற வேளையிலே இந்த சங்கீதக்காரர் இந்த நாட்களில் இப்படியாக இருக்கிறார். முதலாவதாக, தேவன் நமக்கு பலனாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பலத்தினாலே இந்த நாட்களில் ஒன்றுமில்லை, நம்முடைய பராக்கிரமத்தினால் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய ஆவியானவர் தான் இந்த நாட்களிலே நம்முடைய சரீரத்திலேயோ நமக்கு இந்த நாட்களிலே பலத்தை கொடுக்கிறவர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இவ்வளவாக இந்த நாட்களில் உணவை உட்கொண்டாலும், என்ன மாமிசத்தின்படி என்ன காரியத்தை இந்த நாட்களை செய்தாலும், அது நம்முடைய சரீரத்திற்கு இந்த நாட்களை பலன் கொடுக்க முடியாது. ஏனென்றால் எத்தனையோ பலவான்களை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் இன்றைக்கு விழுந்து போனார்கள், இல்லாமல் போனார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், தாவீது சிறு வயதிலே பாருங்கள், சிறு வாலிபனாக இருந்த வேளையிலே பாருங்கள், அந்த மலை போலே நின்ற அந்த கோலியாத்தை ஒரே கல்லினால் இந்த நாட்களிலே வீழ்த்தினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக அவருடைய கரத்திலே இந்த நாட்களிலே ஒரு கேடகம் இல்லை, அவருடைய கரத்திலே இந்த நாட்களிலே பட்டயம் இல்லை, அல்லது இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களில் உடுத்தி கொண்டு போவதற்கு போருக்குரிய உடைகள் கூட இந்த நாட்களிலே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அதே வேளையிலே நீங்கள் கோலியாத்தை பாருங்கள், அவனிடத்திலே கேடகம் இருந்தது, அவனிடத்திலே பட்டயம் இருந்தது, அதே வேளையிலே அவனுக்கு போருக்காக தரிக்கக்கூடிய உடைகள் கூட இந்த நாட்களிலே அங்கே போட்டிருந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவன் தன்னுடைய மாமிச பலத்திலே இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக இந்த நாட்களிலே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக, தேவனுடைய தேசத்துக்கு எதிராக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இந்த நாட்களிலே வந்தான். ஆனால் தாவீது சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி அந்த பலத்தை இந்த நாட்களிலே, தேவனுடைய பலத்தை அந்த இடத்திலே முன்வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே அடியிலே இந்த நாட்களிலே கோலியாத் அப்படி மலை போலே விழுந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எங்கள் பலனாகிய கர்த்தரை நாங்கள் அனுதினமும் காலையில் எழுந்து இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ண வேண்டும். அவர்தான் நமக்கு பலனையா. நம்முடைய ஆகாரத்தின் மூலமாய் நம்முடைய சரீரத்துக்கு பலன் கிடைப்பதில்லை, நாங்கள் குடிக்கிற தண்ணீரின் மூலமாய் நமக்கு பலன் கிடைப்பதில்லை. கர்த்தர் தன்னுடைய கிருபையினால் தான் இந்த நாட்களை நமக்கு அந்த பலத்தை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் நிற்பதும் நடப்பது எல்லாம் அவருடைய சுத்த கிருபையாக அந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய ஞானத்தினாலேயோ இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு காரியத்தையும் இந்த நாட்களில் செய்து முடிக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய பலன் இல்லை என்றால் எல்லாம் அங்கே விருதாவாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பாருங்கள், என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லிக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அனுதினமும் இந்த நாட்களில் நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அடைக்கலம் பெருகும், தேவனுடைய கிருபை இந்த நாட்களிலே பெருகும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை நமக்கு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஜீரோவாக இந்த நாட்களில் இருக்கிறது.
இருக்கும். ஆண்டவருடைய அடைக்கலம் இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே நடந்தே திரிய முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு பலத்தையும் இந்த நாட்களை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனாலே என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே திரும்புங்கள். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என் அடைக்கலம் என்று சொல்லுகிற வேளையிலே அவர் அடைக்கலம் தருவார். ஆமேன்.